திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். மக்கள் அரங்கம் மாலை முரசு டிவிக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற அரசு மதவாத சக்திகளை திணித்து மாநிலங்களை பிரித்து தன் வசம் வைக்கிற நிலையில் இன்னைக்கு பிஜேபி அரசு மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட பிஜேபி அரசு நாளைக்கே விஜய் டீமை மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் உங்களை மிரட்ட மாட்டாங்களா? எங்களை மிரட்டி பாருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மிரட்டி பாருங்கன்னு தானே சொல்கிறோம். எந்த மிரட்டலுக்கு நாங்கள் அடிபடுகிற ஆள் கிடையாது. இன்னைக்கு செங்கோட்டையனை அங்கே விஜய் பக்கம் போக சொன்னதே பிஜேபி டீம் தான். ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். அவர் பேசும்போது சாட்டையும் பேசினார், அவர் நம்ம ஜீவாவும் பேசினார். விஜய்கிட்ட ஒரு நல்ல நடிகர் ஒரு கொள்கை என்னான்னு கேட்டார், அதுக்கு பதில் இல்லை. படங்கள் பின்னாடி வச்சுருக்கீங்க, பெரியார் அண்ணா சில படங்கள் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி செங்கோட்டையனை வச்சு அம்மாவையும் இந்த எம்ஜிஆரையும் வச்சு படம் போடுறாரு. இது எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? இது விஜய் கட்சியா இல்லை அதிமுக ரெண்டாவது கட்சியா? புரிஞ்சுக்கணும்ல முதல்ல. இப்போ மற்ற கட்சியில் எப்படி நான் இப்போ அதிமுகலேருந்து வந்தவன் தான் அம்மா படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு நான் போனாக்க திமுகவில் நீ வச்சுருப்பாங்களா? சொல்லுங்கள், வச்சுருப்பாங்களா? யார் எந்த தலைவரால் வச்சுருப்பாங்களா? அவனை கட்சி விட்டு நீக்கிட்டான்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, அவங்க கட்சியில் ஜனநாயகம் இருக்குன்னு. என்னங்க இதாங்க ஜனநாயகம்? இது ஜனநாயகமா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை பின்னாடி வச்சுக்கிட்டு நிற்கிறது ஜனநாயகமா? அந்த இயக்கத்தை தான் வேணாம்ட்டு வெளியே வர்றீங்களே. அதிமுக வேணாம்ட்டு தான் நீங்கள் வெளியே போகிறீங்க. அதிமுக இருந்த தலைவர் தானே அந்த அம்மா படத்தை எப்படி நீங்கள் வைக்கிறீங்க? இது ஜனநாயகம் கிடையாது. எதையுமே சீர்தூக்கி பார்க்கணும். மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு இன்றைக்கி கிறிஸ்டின் மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்க. அத்தனை கொடுமைக்கும் அதிமுக பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துச்சு. முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும், இந்த குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும். விவசாயிகள் ஒரு வருஷமாக டெல்லியில் போகிறான்னாங்க பாவம். 3 சட்டம் விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக கொண்டு வந்த சட்டம் ஒரு வருஷம் டெல்லியில் 1 கோடி விவசாயிகள் போராடினா. டெல்லியினுடைய நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். வெயில் அடித்தாலும் கொடுமையாக இருக்கும், மழை பெஞ்சாலும் கொடுமையாக இருக்கும், பனி பெஞ்சாலும் கொடுமையாக இருக்கும். அந்த சீசனில் 1 கோடி மக்கள் விவசாயிகள் 1 வருஷம் போராடினா ஆதரவு கொடுத்தது அதிமுக, எதிர்த்து நின்றது திமுக. கடைசியில் பிஜேபி வாபஸ் வாங்குச்சு. எப்படி என்னமோ சொல்கிறீங்களே போராட்டம். கட்சி நடத்துறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. பல நெருக்கடி இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. வந்தேமே நாங்கள் முதலமைச்சர், அடுத்த நாங்கள் தான் ஆட்சிண்டா சொல்லலாம். ஓட்டு போடுற மக்கள் மட்டும்தான். நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. 4 முனை போட்டி, இன்னும் 2 கட்சி கூட 6 முனை போட்டியாக கூட வரலாம். இல்லை இந்த 4 முனை போட்டி பாபு முருகவேல் சொன்னது மாதிரி 2 முனை போட்டியாக கூட வரலாம். இதுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுடைய கொள்கை என்ன, இப்போ நம்மளுடைய திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்கள் போய் மக்கள்கிட்ட எப்படி சேர்ந்துருக்கு, வரக்கூடிய காலங்களில் நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அதுதான் திட்டம். ஜீவ ஜகாப்தன் பேசும்போது சொன்னார், எம்ஜிஆருடைய வரலாறு, திமுகவில் அவர் இருந்த வரலாறு எல்லாத்தையும் சொன்னார். அப்படி இருந்ததுனால தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சுன்ற செய்தியை சொன்னார். நான் கேட்குறேன், புற நடிகர்கள் நிறையா கட்சி ஆரம்பித்து பார்த்தாங்க, யாருமே எடுபடலை, போச்சு. எம்ஜிஆர் தான் சக்ஸஸ் பண்ணார், அங்கிட்ட என்டிஆர் சக்ஸஸ் பண்ணார். தலைவான்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க, விஜய் நடித்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆக விடலை. அன்றைக்கி இருந்த அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சி. விஜயும் அவர் அப்பாவும் கொடநாடுக்கு போகிறாங்க. அந்த சீனெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அதை தரக்குறைவாக நான் சொல்ல விரும்பலை. உங்கள் பழைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த படம் ஓடாட்டி உங்களுக்கு நஷ்டமாக போகுதுன்னு தெரிஞ்சு கொடநாட்டுக்கு போகிறீங்கல்ல. இன்றைக்கி பேசுகிற மாதிரி அன்னைக்கு வீரவசனம் பேசியிருக்கணும்ல. ஆம்பளை நிப்பாட்டி பாரு நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கணும்ல. கொடநாடு போய் கெஞ்சுறீங்களே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ எதையுமே பின்னாடி நடந்ததை மறைச்சிட்டு முன்னாடி மக்கள்கிட்ட வேஷம் போட்டால் நிற்காது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு, ஆட்சி 4.5 வருஷம் நடந்திருக்கு. என்ன திட்டம் கொடுத்துருக்காங்க,
என்ன கெட்டது நடந்திருக்கு? பிஜேபி ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு. என்னென்ன கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்து நாட்டை துண்டாடுனாங்கன்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி திமுக சர்க்கார் ஆட்சிக்கு வந்து சட்டங்களை கொண்டு வந்து நாட்டை துண்டாக்கணுமா? முத்தலாக் சட்டம் கொண்டு வந்துச்சு பிஜேபி அரசாங்கம். இது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான சட்டம். விவசாயிகளுக்கு எதிர்ப்பான சட்டம் 3 சட்டத்தை கொண்டு வந்துச்சு, ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு எதிர்ப்பான சட்டம். இப்படி நாங்கள் மக்களை அடக்கிறது மாதிரி எது சட்டங்களை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தின மாதிரி தான் என்னுடைய கேள்வி. நாங்கள் அப்படி பண்ணலை. எங்கேயோ ஒரு இடத்துல கொலை நடந்திருக்கு, வழிப்பறி நடந்திருக்கு, சில விபத்துகள் நடந்திருக்கு. அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கள் அரசில் செஞ்ச சாதனைகளை சொல்லுவோம்ல. பேசும்போது அவர் ஸ்ரீராம் பேசினார், 95 லட்சம் பெண்கள் ஓட்டு போட்டால் தான் யாருமே ஜெயிக்க முடியும். நாங்கள் வந்து கலைஞர் உரிமை தொகை 1,25,00,000 பேருக்கு கொடுக்குறோம், பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறோம். எப்படி ஜெயிக்காமல் இருப்போம்? நம்ம தம்பி சொல்கிறாரு இதெல்லாம் மக்கள் வரி பணம். எந்த அரசாங்கம் வந்தாலும் மக்கள் வரி பணத்தில் தாங்க செய்ய முடியும், நம்ம சொந்த பணத்திலாம் செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்குங்க. எந்த அரசு வந்தாலும் மக்கள் வரி பணத்தில் தான் திட்டங்களை கொடுக்க முடியும். இப்போ விஜய் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் பைக்கு தரம்டா, அவர் சொந்த பணத்தில் கொடுத்துருவாரா? கொடுத்துருவாராண்டா? ஏன் சொல்லியிருக்காருல்ல, வாழ்வாதாரத்துக்கு பைக் வேணும்னா எப்படி செய்வீங்க? வருமானத்தை கிட்ட கூட்டுவீங்க. ஆக கலைஞர் உரிமை தொகை 1,25,00,000 பேருக்கு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம். அந்த பெண்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பாங்கல்ல, என்னடா ஒரு அரசாங்கம் ஒரு குடும்பத்துக்கு பெண்களுக்கு 1000 கொடுக்குதுன்றத கொஞ்சம் சிந்திப்பாங்கல்ல. இலவச பேருந்து பயணம், பெண்கள் டெய்லி இலவச பேருந்து பயணம் பண்ணுறாங்கல்ல, அதையும் சிந்திப்பாங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு சில தவறுகளை நீங்கள் வெளியில் பேசக்கூடாது. எம்ஜிஆர் பிரிவுக்கு பிறகு திமுக தொடர்ந்து 2வது முறை ஜெயிச்ச வரலாறே கிடையாது. இந்த முறையும் அப்படித்தான் இருக்கும், ஜெயிக்காதுன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல கேள்வி. இந்த முறை அந்த இதை வந்து நாங்கள் முறியடிச்சு 2026 தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றியை பெற்று தளபதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வருவார். என்ன காரணம் சொல்கிறேன்னு கேளுங்க. நம்ம லயோலா மணி பேசும்போது சொன்னார், பொய் வழக்கு போடுறீங்க, பேச்சுரிமை இல்லை. விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வீட்டில் உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்தார். ஸ்டாலின், நான் வீட்டில் தான் இருக்கேன். சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருக்கேன், முடிஞ்சால் வந்து அரெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசலாமா பொதுவெளியில்? ஒரு முதலமைச்சரை சொன்னதுக்கே ஏதாலும் பண்ணியிருக்கலாம். பண்ணாங்களா திமுக? பெருந்தன்மையை பாருங்க, யார்கிட்ட பெருந்தன்மை இருந்துச்சுன்னு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கணும். ஆட்சியில் பங்குன்றீங்க, இது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க? முதல்ல 2 கட்சிக்கு தான் கூட்டணி இது போட்டின்றீங்க, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டின்றீங்க. நாங்கள் சொல்லிட்டோம் ஆட்சி அமைப்பது நாங்கள் தான்றோம், நீங்கள் ஆட்சி அமைப்பது நீங்கள் தான்றீங்க. ஆனால் ஆட்சியில் பங்குன்றீங்களே எப்படி? இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களே தவிர உங்கள் கூட இது வரைக்கும் யார் கூட்டணி வச்சுருக்கா சொல்லுங்கள்? டிவிகேவை தவிர வேறு ஏதாவது கட்சி சேர்ந்துருக்காங்க சார்? பிப்ரவரிக்கு பிறகு வருவாங்களா? பிப்ரவரி 30 அதான் ஏப்ரல் ஃபுல்லுக்கு இப்பயே அடிவெட்டாக கட்டுறாங்க. எப்படி சார் நீங்கள் அதாவது எதை சொன்னாலும் ஒரு திடகாத்திரமாக சொல்லணும் சார். ஃபஸ்ட்டு பேசும்போது தெளிவாக பேசணும். ஒன்று பேசினாத்தான் மக்கள்கிட்ட எடுபடும். சாட்டை துரைமுருகன் கேட்டது எனக்கு ஞாபகம் வருது. விஜய்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்றது அதை தெளிவுபடுத்துங்க. ஒரு திராவிட கட்சி இன்னைக்கு நம்ம இவர் ஜீவன் சொன்னது மாதிரி 100 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சி இல்லாட்டி பெண்கள் வந்து இப்படி துண்டை போட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. 10 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன். அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, கல்லூரிக்கு படிக்க முடியாது, ஒரு பெண் துணிச்சலாக வந்து பொது வழியில் நடக்க முடியாது. எவ்வளோ கட்டுப்பாடு! கோயிலுக்கு சுதந்திரமாக போய் எல்லா ஜாதியும் கும்பிட்டுற முடியாது.
இதெல்லாம் இப்போ தந்தை பெரியார் காலம் தொட்டு, பேரறிஞர் அண்ணா தொட்டு, கலைஞர் தொட்டு, இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் வரைக்கும் ஒரு புரட்சியை செஞ்சு திட்டங்களை கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த இயக்கத்தை தப்பாக நினைக்காதீங்க. என்ன செஞ்சேன்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்று வந்திருக்கிறது காரணம் இந்த திராவிட கட்சி இல்லாட்டி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சார், நால்முனை போட்டியாக இருந்தாலும் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற போட்டியாக தான் இந்த 2026 தேர்தல் வரும்ன்றதை சொல்லி அடுத்த சுற்றுக்கு வந்து பதில் சொல்கிறேன். நன்றி திரு தங்க தமிழ்ச்செல்வன்.